ஒரு சில பேர் இந்த ஓகே பூமர்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அது கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணிருக்காங்க. அவரு அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாரு. அது கிடையாதுங்க மக்களே, தயவு செய்து அந்த மாதிரி என்ன பிராண்ட் பண்ணாதீங்க. ஐ அம் நாட் தட் பர்சன். பாயிண்ட் என்ன, இவர் நினைச்சாலும் ஓகே பூமர் ஆக முடியாது. ஏன் நான் நினைச்சாலே ஆக முடியாது, பேர் மாற்றிட்டேன். வி ஹவ் பீன் கால்டு டிஃப்ரெண்ட் நேம்ஸ். டாக்ஸிக் ஃபேன்ஸு, கெட்டவாத பேசுகிறாங்க, இந்தியா டீமுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. இவங்களுக்குலாம் கிரிக்கெட்டை பற்றி என்ன தெரியும்? அதில் ஒரு சிலது உண்மையும் கூட. எக்ஸ்பர்ட்டே இல்லாத நாங்கள் தமிழ் கமெண்ட்ரி ஸ்பேஸில் அஹெட் ஆஃப் டைம் என்னென்ன சொல்லியிருக்கோன்னு நான் சொல்கிறேன். ஒன்று ஆப்வியஸ்லி அஸ்வின் இஷ்யூ நான் சொல்லணும்னு தேவையில்ல. 2025 சீசனில் இந்த டீம் ஆக்ஷன்லேருந்தே தப்பு, பாட்டம் ஆஃப் த டேபிளில் தான் முடியுங்கிறது ரொம்ப ஏர்லியாகவே கால் பண்ணோம். மேஜர் கிரெடிட்ஸ் டு நம்ம ருத்ராஜ் லுக் லைக் வெங்கட் ப்ரோ. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஸோ கால்டு எக்ஸ்பர்ட்ஸு, சிஎஸ்கே காரணவங்க, இந்தியாக்கான எக்ஸ்பிளேயர்ஸு, இவங்கெல்லாம் சேர்ந்து அவ்வளோதாங்க, ஒரே ஒரு ஓவர்சீஸ் ஹிட்டர் சிஎஸ்கேக்கு வந்தால் போதுங்க, டீம் செட் வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம்லேயே நாங்கள் போயிட்டு எப்படி ஜடேஜா, சிவம் டூபே, பத்திரனாலாம் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்காங்க, சிஎஸ்கே ஷுட் கன்சிடர் ரிலீஸிங் தம், லாயல்ட்டின்னு எப்படி இந்த டீம் நாசமாக போகுது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். நாங்களாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, இவங்களாம் இவ்வளோ வீக்காங்கிறது என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த கேள்வி. உங்களுக்கு தான் பெரிய விசிபிலிட்டி இருக்குது, பெரிய மீடியா அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஒப்பீனியன் கூட அஹெட் ஆஃப் டைம் சொல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸை நீங்கள் மலுமட்டியாகவே வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அண்ட் இவருக்கு என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, இவரை பார்த்தாலே எங்களோட கொஞ்சம் பெரியவர் மாதிரி தான் தெரியுறாரு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நல்லா பேசுகிறவங்களாம் நல்லவன் கிடையாது, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களாம் கெட்டவன் கிடையாது. நான் கொஞ்சம் கெட்டவன் தான், அது வேறு மேட்ரு, பட் ஜென்ரலாக கிடையாது.